வணக்கம். மணி பேச்சினுடைய அடுத்த பகுதி இன்னொரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது நம்ம இந்திய கன்சியூமர்ஸ், குறிப்பாக வாடிக்கையாளர்கள் ஏராளமாக கடன் பெற்றுத்தான் தங்களுடைய பொருள்களை, தங்களுடைய சேவைகளை எல்லாமே இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதன் மூலமாக நாம படிப்படியாக நாம ரொம்ப பெருமையாக இதனை காலகமா சொல்லது நம்முடைய ஒரு சேமிப்பு சார்ந்த பொருளாதாரம். நம்ம வீடுகள்ல எல்லாம் சேமிச்சுட்டு வரோம், நிறுவனங்கள்ல பணத்தை சேமிச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம சொல்லி கொண்டிருந்த இடத்துல இப்ப நாம படிப்படியாக அந்த நிலையிலேருந்து மாறி நாம அடிப்படையில கடன் வாங்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக, கடன் அதை வீட்டு கடன் ஆகட்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை வாங்கக்கூடிய கடன் ஆகட்டும், இந்த மாதிரி நுகர்பொருள்கள் எல்லாத்தையும் கடன்ல இருந்து வாங்கி நாம படிப்படியாக நம்ம கடன் சார்ந்த ஒரு பொருளாதாரத்துக்குள்ள நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமீபத்திய ஒரு அறிக்கையும் ஒரு நிபுணருடைய பேச்சும் நம்ம கேட்க நேர்ந்தது. அடிப்படையில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கடன் சார்ந்த ஒரு பொருளாதாரத்துக்கு, இது ஒரு அமெரிக்கன் மாடல் கூட நம்ம ஒரு காலத்துல சொன்னோம், கடன் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு. இந்த கடன் சார்ந்த பொருளாதாரத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்லதா, இல்லை எப்படி சார் இந்த ஹோல் விஷயத்தை புரிந்து கொள்றோம், எப்படி புரிந்து கொள்ளணும் சார் இதை? சார், நான் முதல்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும், கன்சம்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்குறது ஒரு சேமிப்புன்னு நினைக்கிறதே தப்பு. நான் அதை பல தடவை சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் திரும்பி சொல்கிறேன். கன்சம்ஷன் லேட் எக்கானமி இஸ் குட் ஃபார் தி கண்ட்ரி, ஃபார் தி எக்கானமி ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் ஃபார் த டேக்ஸ். சரி. பட் இஸ் நாட் குட் ஃபார் தி காமன் மேன். தனிப்பட்ட நபர்களுக்கு கடன் எப்பவுமே நல்லதில்லை. சரி. நீங்கள் ஒரு ஜெர்மனியின் சொசைட்டி எடுத்து பாருங்க, ஒரு அமெரிக்கன் சொசைட்டி எடுத்து பாருங்க. ஜெர்மனியில் பெரிய கிரைசிஸ் வந்ததா நம்மளால நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த போன வேர்ல்டு வார் 2 நடந்த 70 வருஷத்தில் ஜெர்மனியில் ஒரு பெரிய கிரைசிஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்ததா நீங்கள் எங்கேயுமே படித்தது கிடையாது. ப்ராப்ளம் எல்லாமே அமெரிக்காலேயும் மற்ற ஊர்லேயும் தான் வரும். இந்த ஊர்லலாம் என்ன ப்ராப்ளம்னா, எக்கானமி ஷுட் பி ட்ரிவன் பை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். சரி. முதலீட்டுனாலையும் சேமிப்புனால தான் ஒரு பொருளாதாரம் வளரும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி கட்டி உங்கள் குட்ஸை வெளிநாட்டுக்கு விற்று நீங்கள் அதுலேருந்து க்ரோத் ஆனீங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரியாக இருப்பீங்க. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அது மாதிரி ஒரு கண்ட்ரி. இன்ஸ்டெட் யூ பிகம் அ கண்ட்ரி தட் இஸ் க்ரோயிங் ஒன்லி ஆன் சேவிங்ஸ், ஆன் கன்சம்ஷன். ஸோ நுகர்வதை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டு. அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல எப்போ சைக்கிள் வாங்கினீங்க? நான் சைக்கிள் வாங்கும்போது எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் படிச்சு கொண்டு இருந்த போது வாங்கினீங்க. முதல் பைக் எப்போ வாங்கினீங்க? ஆஃபீஸ் போன உடனே வாங்கினேன். இன்னைக்கு எவ்வளோ ஸ்கூல் போகிற பசங்க பைக்கில் பார்க்குறீங்க, எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட் பைக்கில் போகிறாங்க. கரெக்ட். உங்கள் கிளாஸ் சின்ன வயசுலேயே போக ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் காலேஜில் கிளாஸ்மேட்ஸில் எவ்வளோ பேர் பைக் வச்சுருந்தாங்க? அன்னைக்கு ரொம்ப குறைவான பேர் தான் பைக் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா பேரும் உங்கள் பொண்ணோட கிளாஸ்மேட்ல எல்லாருமே பைக்ஸ் வச்சிருக்காங்க. காரே வச்சிருக்காங்க. காரு எப்படி வாங்குறாங்க? அவங்க அப்பா ஃபுல்லாக கேஷ் கொடுத்து வாங்குறாங்களா காரு? கடனில் தான் வாங்குறாரு. சார், தான் மட்டும் ஒரு பைக்கை மட்டும் கடனில் வாங்காமல் அடுத்த ஜெனரேஷனும் அவனை ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை கடனில் தள்ளுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவனுக்கு ஏர்னிங்ஸே பார்த்தது கிடையாது. அவன் இன்னும் ஸ்கூலுக்கே அவன் சம்பாத்தியம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு நீங்கள் ஒரு ஃபோனை இஎம்ஐயில் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு லேப்டாப்பை இஎம்ஐயில் கொடுக்குறீங்க, ஒரு 2 வீலரை இஎம்ஐயில் வாங்கி கொடுக்குறீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? சரி. அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இது அடிப்படையில அவனை படிப்படியாக ஒரு வாடிக்கையாளராக, கன்சியூமரா மாத்திக்கொண்டே இருக்கிறோன்றீங்க. ஆமா, சேவிங்ஸே சொல்லி கொடுக்கறது இல்லைல்ல. சரி சரி. ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு தான் பணம் வருங்கிறீங்க, ஒரு 40,000 50,000 தான் பணம் வருங்கிறீங்க பட்சத்துல அவர் எவ்வளவு இஎம்ஐ தான் கட்டுவாரு? வீட்டு இஎம்ஐ கட்டுவாரு, டெலிஃபோனுக்கு இஎம்ஐ கட்டுவாரு, லேப்டாப் இஎம்ஐ கட்டுவார், 2 வண்டிக்கு இஎம்ஐ கட்டுவார். நான் அது நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு 2 வீலரில் இஎம்ஐ முடிஞ்ச உடனே அடுத்த 2 வீலரை வாங்குவாங்க இந்த இஎம்ஐ முடியறதுக்கு முன்னாடியே. அந்த இஎம்ஐங்கிறது ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதுலே இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் அதை குவான்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இஎம்ஐயை சேவிங்ஸாக நீங்கள் குவான்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பையனுக்கு நீங்கள் 2,500 ரூபாய்க்கு நீங்கள் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக அவனை 2,500 ரூபா சிப்பு போட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருங்கிறது நீங்கள் கனவே இல்லை. ஆனால் இந்த பக்கம் அந்த ஒரு பொருள் அவனுக்கு கையில் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லை? என்ன திருப்தி ஆமா, நீங்க ஒரு பைக்கோ ஒரு காரோ ஏற்படுத்தி கொடுக்குற திருப்தியை உங்களுடைய எஸ்ஐபி ஏற்படுத்தி கொடுக்காது இல்லை? ஏன்
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம்ல. நீங்களும் நானும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தானே போனோம். இல்ல நாமெல்லாம் பழைய காலத்து மனிதர்கள். அது அப்படி இல்லையே சார், நான் திரும்பி அதானே கேட்குறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகலாம், சரி, சைக்கிள் போகலாம், உங்களுக்கு எதுக்கு வேணும்? இல்ல ஒரு நான் 5 கிலோமீட்டர் ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற லாஜிக் புரியுதுங்க. பட் நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு கடன்காரர்களை மட்டுமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அதான் அர்த்தம் ஆனது. நீங்க இப்ப நான் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தா அதுக்கு நான் பெட்ரோல் போடணும். அந்த பெட்ரோல் நீங்க வெளிநாட்டுல டாலர் கொடுத்தா வாங்கணும். பெட்ரோல் விலை ஏறினா உங்களோட இது குறையிடுது. சரி, உங்க சுத்த சுகாதாரமும் கெட்டு போகுது. உங்க நீங்க ரொம்ப சொல்றத பார்த்தா அப்படி ரொம்ப பிரிமிட்டிவா போக சொல்றீங்க. பிரிமிட்டிவா போக சொல்ல சார், நீ ஏர்ன் பண்ணி நீ ஸ்பெண்ட் பண்ணி நீ உன் சொந்த செலவுல வாங்க சார். ஒரு பெரிய ஒரு ஹிந்தியில ஒரு பெரிய போயிட்டு இருங்க, ஹிந்தியில ஒரு பெரிய போயிட்டு இருப்பாரு, மைத்லி சரண் குப்துன்னு நினைக்கிறேன். அது அவர் என்ன சொல்லுவார், போயத்துல சொல்லுவாரு, கொற்ற மழையில ஒருத்தன் வந்து செருப்பை வந்து ஒரு காஷ்மீர் ஷால்ல கட்டி தலைக்கு எடுத்துட்டு போவான் பாரு. அப்போ ஒருத்தங்க நிறுத்தி கேட்பான், ஏன்பா செருப்புக்கு வேல்யூவே கிடையாது, காஷ்மீர் ஷாலுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி, நீ காஷ்மீர் ஷாலை பத்திரமா உள்ளே வச்சுட்டு செருப்பை காலில் போட்டு நனைஞ்சா பரவாயில்லையேன்னு. அப்போ அந்த பையன் சொல்லுவான், இந்த காஷ்மீர் ஷால் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, இந்த செருப்பு என் காசில் நான் வாங்கினதுன்னு சொல்லுவான். நீங்கள் வந்து ஒரு பணத்தோட இம்பார்ட்டன்ஸே பசங்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறீங்களே. எனக்கு நான் இப்போ ரெகுலராக நான் வந்து இதில் போகிறச்ச தமிழ்நாட்டில் டூர் டிஸ்ட்ரிக்டில் டூர் போகிறச்ச 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் 30,000 ரூபா ஃபோன் வாங்குறான் சார். எப்படி அது பாசிபிள்? இல்லை, நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வாங்க. நான் என்ன கேட்குறேன், இதன் மூலமாக ஒரு காலத்தில் நாம் என்ன சொன்னோம், சேமிப்பு தான் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம்னு சொன்னோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், படிப்படியாக நாம் வந்து கன்சியூமரிசம், குறிப்பாக நீங்கள் நுகர்பொருள் அதிகமாக பொருட்களை வாங்குவதன் மூலமாக, இதுதான் அமெரிக்கன் மாடல், நாம் எல்லாரும் அமெரிக்கனைஸ் ஆகணும்னு தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் தப்பாக பார்க்குறீங்க? நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி உங்கள் ஃபாதர் முதல்ல வீடு வாங்கும்போது எவ்வளோ தூரம் கட்டப்பட்டு எப்படி சேர்த்து, கடன்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்காம கட்டப்பட்டு வீடு வாங்கி, அந்த வீடு இன்றைக்கி கோடிக்கணக்காகி அதை வச்சு கடனை வாங்கி தான் நீங்கள் வந்து மற்ற இன்றைக்கி நல்லா இருக்கீங்க, ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்தையுமே கடனில் வாங்கி அந்த வீட்டுக்கே வேல்யூ இல்லாமல் ஆயிடுச்சுல்ல. இப்போ உங்களுக்கு பில்டிங் நீங்கள் வந்து 2004க்கு முன்னாடி யாராவது வீடு வாங்கி 2003க்கு முன்னாடி வீடு வாங்கியிருந்தாங்கன்னா நிஜமாகவே அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அன்றைக்கி ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். 2006 2007லேருந்து 2018 வரைக்கும் வேர் திஸ் கன்சம்ஷன் ஹஸ் பீன் அ பிக் பூம். கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, லோன் இல்லை டேக்ஸ் ரைட் ஆஃப் வச்சு. ஏன் உங்களோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஏறவே இல்லை? உண்மை சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்க பொருளாதார அளவுல ஒரு மாடல், அமெரிக்க மாடல், நாம இத்தனை ஜெர்மன் மாடல், அமெரிக்கன் மாடல் தான் நமக்கு வேணும்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். யார் சொல்லலையே, யாருமே சொல்லலையே. உங்க மன்மோகன் சிங் காலகட்டத்துல மன்மோகன் சிங், மன்மோகன் சிங் சொன்ன காலத்துல எங்கேயுமே அவர் வந்து கன்சம்ஷன் லெட் க்ரோத்னு பேசினதே கிடையாது. சரி, அவர் எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் லெட் க்ரோத் தான் பேசியிருக்காரு. லெட் அஸ் பி வெரி கிளியர். சரி, அவரோட சேவிங்ஸ் ரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் 2006-2007 was the highest in the world. சரிங்க, one of the highest in the world. சரி, அதனால கன்சம்ஷன் லெட் மார்க்கெட் தான் அவர் growthன்னு அவர் சொன்னாருங்கிறது ஒரு மிஸ்நாமர். சரி, அப்படி அது சொல்லவே இல்லைன்னே வச்சுப்போம். சொல்லலைங்க, வச்சு போய் வைக்க வேண்டாம். ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர். ரைட். நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இந்தியால இருந்த பல பொருளாதார வல்லுநர்கள் கன்சம்ஷன் ட்ரிவன் தான் growth அப்படின்னு பேசிக்கொண்ட இடத்துல இப்ப அதுதான் நடந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து எவ்வளவு பேருக்கு பென்ஷன் இருக்கு? நீங்கள் இப்போ இப்படி இந்த கன்சம்ஷன் நெட் க்ரோத்தோட ப்ராப்ளமை நான் சொல்கிறேன். 60 வயசில் 3/4 பேருக்கு வேலை போயிட போகுது. இந்த ஐடி பூமில் 45 வயசில் நிறைய பேருக்கு வேலை போகுது. சரி, அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது? அவனுக்கு எப்படி இன்கம்? நீங்கள் ஒரு சோஷியல் நெட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? அமெரிக்காவில் சோஷியல் நெட் கிடையாது. ஆனால் அவன் வந்து சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று, எஸ்எஸ்ஐன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. 60 வயசில் நீங்கள் எடுக்கலாம், இல்லை 70 வயசில் ரிட்டையர்மெண்ட். அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை 72 வயசு ஆக்கியிருக்கான். சரி, 72 வயசுலேருந்து நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டியில் ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் தொண்டை வேறு உங்களுக்கு கிடைக்குது, ஒரு நிமிஷம். என்ன நான் சொல்ல வரேன்னா, அடிப்படையில் இப்போ இந்த மாடலுக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லையா? நல்லது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டியே கிடையாது. நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி இல்லைன்னா இத்தனை நாள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பென்ஷன் இருந்தது. 2004லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் கூட கிடையாது. அவன் எப்படி சர்வைவ் ஆவான்? நீங்கள் இப்போ ரிட்டையர் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜெனரேஷன், நீங்கள் என்னோட 2 வயசு சின்னவர் நினைக்கிறேன், என் ஜெனரேஷன்லேயே
நான் இன்னைக்கு 51 வயசு, நான் இன்னொரு 10 வருஷத்தில் என் ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு ரிட்டையர். என் ஜெனரேஷனு இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். சரி. ஐ எம் ஷுர் யுவர் ஜெனரேஷன் இஸ் ஆல்சோ நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். அண்ட் நம்ம வந்து ஃபுல்லி கன்சம்ஷன் எக்கானமி கிடையாது, நம்ம டைமில் ஃபுல் கன்சம்ஷன் கிடையாது. பட் உங்கள் பசங்க டைம் இஸ் அ ஃபுல்லி கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கானமி. தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ சேவிங்ஸ். நீங்கள் எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட், யுவர் ஹெல்த் கேர் ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். 60 வயசில் இறந்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஹஸ் பிகம் 80. அப்போ 20 வருஷத்துக்கு அவங்க எப்படி லைஃப் ஸ்பேனை எப்படி லீட் பண்ண போகிறாங்க? சொசைட்டி கண்டுக்க போகிறதில்ல, கவர்மெண்ட்டில் காசு கிடையாது, சேவிங்ஸும் கிடையாது, கன்சம் பண்ணின்னு இருக்கீங்க. எப்படி நீங்கள் சர்வைவ் ஆகும் ஒரு சொசைட்டி? ஸோ அப்போ உங்களுடைய பார்வையில் நீங்கள் படிப்படியாக நாம் மீண்டும் ஒரு சேவிங்ஸ் பேஸ்ட் எக்கானமியாக மாறுவதுதான் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பல தடவை சொன்ன மாதிரி கடனை வாங்கி பொருளை வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. நான் ஒரு வாட்டியும் தெளிவாக நான் ஒரு எங்கே நான் கூப்பிட்டு பேசினாலும் தி ஒன்லி 2 places வேர் யூ டேக் லோன் வென் ஹவுசிங் ப்ரைஸஸ் ஆர் சீப்பர் தென் ரெண்டிங். ரெண்டாவது நல்ல இடத்துல படிக்கணும்னு. எல்லா காலேஜ் படிப்பே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவன் தான். சரி. ஐஐடியோ ஒரு ஐஐஎம்மோ அது மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில், இல்லை ஒரு டாப் ஃப்ளைட் லா காலேஜ்லேயோ, ஒரு டாப் ஃப்ளைட் மெடிக்கல் காலேஜில் 2 லட்சம் டோட்டல் கோர்ஸ் 5 வருஷத்துக்கு 3 லட்சமோ அது மாதிரி இடத்துல நீங்கள் கடன் வாங்கி படித்தீங்கன்னா அர்த்தம் இருக்கே தவிர, தெருவில் இருக்கிற 4 இன்ஜினியரிங் காலேஜுக்கு கடன் வாங்கி படிக்கிறதும் கன்சம்ஷன் வேஸ்ட்டு தான். ரொம்ப நன்றி சார்.